ஐயப்பன் சுவாமிக்கு எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும்? இந்த விரதம் இருப்பதினால் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த விதமான நன்மைகள் கிடைக்கும் போன்ற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐயப்பன் சுவாமிக்கு ஆரம்ப காலத்தில் 60 நாட்கள் அப்படின்ற முறையில் தான் விரதம் இருந்திருக்காங்க. அதாவது கார்த்திகை மாதம் தொடங்கி மகர ஜோதி வரையிலும் இந்த விரதம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா 41 நாட்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் தான் இந்த விரத முறை கடைபிடிக்கப்பட்டு வருது இன்று. அதாவது பார்த்தீங்கன்னா பூதநாத உபாக்கியம் அப்படின்ற நூலில் 41 நாட்கள் அப்படின்ற முறையில் தான் விரத முறை இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் இந்த 41 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே தொடர்ந்து செய்கிறப்போ அந்த விஷயம் நமக்கு உடலாலும் மனதாலும் பழக்கப்படுத்திவிடும். அதனால் அந்த நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் இந்த இந்த எண்ணிக்கையில் நமக்கு விரத முறையை சொல்லியிருக்காங்க. இந்த விரதம் இருக்கிறதுனால நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நன்மைகள் நமக்கும் நமக்கு குடும்பத்துக்கும் ஏற்படும். நம்ம விரத காலத்தில் நம்ம நம்மளோட முழு கவனத்தையும் அந்த ஐயப்பன் மீதே வச்சிருக்கிறதுனால தேவையற்ற எண்ணங்கள் நமக்கு மனதளவில் ஏற்படாது. மனது மிகவும் தூய்மையாக இருக்கும். அதாவது இந்த விரத காலத்தில் நம்ம எந்த பாவங்களையும் யாருக்கும் செய்யக்கூடாது, யாரையும் எந்த கெட்ட வார்த்தையிலும் திட்டக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப நம்ம மனசு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நமக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆனாலோ கோபப்பட்டாலோ தான் நமக்கு பிபி சுகர் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. நீங்கள் மன அமைதியோட நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஐயப்பனை நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ எந்த வித டென்ஷனும் எந்த ஒரு கோபமும் உங்களுக்கு ஏற்படாது. உங்கள் உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு மன நிம்மதியோடு ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் நமக்கு இது இவ்வளோ நன்மை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோன்பு காலத்தில் நம்ம புகைப்பிடிக்கிறதோ மது அருந்துதல் போன்ற விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்கணும். அதாவது இந்த விஷயம்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உடம்புக்கு கெடுதல் தான். ஒரு புகைப்பிடிச்சாலும் மது அருந்தாலும் கண்டிப்பாக அது உங்கள் உடல் நலனுக்கு தீங்கு தான் விளைவிக்கும். இதை நீங்கள் விட்டுணும்னு நினைக்கிறப்ப இந்த நோன்பு காலத்தில் 41 நாள் நீங்கள் தொடர்ந்து அதை விட்டுட்டு இருக்கிறப்ப அதே உங்கள் உடம்பு பழகிடும். அதனால் நீங்கள் அதில் நாட்டம் கொள்ள மாட்டீங்க. நீங்கள் விடணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விட்டுடலாம். உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்கிறப்ப கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மை பயக்கும். அதே போல் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த 41 நாட்கள் செய்கிறப்போ உங்களுக்கு அதே பழகிடும். நீங்களே நல்ல வார்த்தைகள் பேசுவீங்க, நல்லதை நினைப்பீங்க. அதுக்கப்புறம் அது உங்கள் லைஃப்பில் அது பழகிடும். உங்கள் லைஃப்லேயும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுறப்ப எப்பவுமே நம்ம காலையில் எழுந்துக்கிறப்ப ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு ஏற்படும். அதாவது மூளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும், அதன் மூலமாக நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கணுன்றப்ப கிடைக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. நேர்மறையான விஷயங்கள் நிறைய செய்ய ஆரம்பிப்பீங்க. எப்பவுமே காலையில் எழுந்துக்கிறவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. இந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நம்ம தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுறோம், பூஜை பண்ணுன்றப்போ வீடு முழுவதுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். வீட்டில் நம்ம அடிக்கடி சண்டை போடுவோம், திட்டிப்போம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுவோம். ஆனால் இந்த விரத காலத்தில் நம்ம இந்த விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறப்போ நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும். நம்மளும் வீட்டில் எந்த ஒரு சண்டையும் போட மாட்டோம். வீடே ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கும். நம்ம கோவிலுக்கு தினந்தோறும் போகிறப்போ அந்த கோவிலில் இருக்கிற நேர்மறையான ஆற்றல் நம்ம உடம்புக்கும் கிடைச்சி நன்மை பயக்கும். இத்தனை நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்குது. நம்ம மனமும் பார்த்தீங்கன்னா ஒரு தியான நிலையில், அதாவது நீங்கள் சாமியே சரணம் ஐயப்பா அந்த வரியை சொல்ல 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 உங்கள் மனசு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். மனசே ஒருநிலைப்பாட்டோடு இருக்கும். தேவையில்லாமல் அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, கோபப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம மனமே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஒரு அமைதியாக இருக்கும். நம்ம அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விரத காலத்தில் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அது இல்லாமல் காலை உணவை தவிர்த்து மீதி 2 வேளை நம்ம சாப்பிட்லாம். காலை உணவை கூட நம்ம பழம் போல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப உங்கள் எடை நான் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த விரத முறையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறப்ப உங்கள் எடையும் கண்ட்ரோலாக இருக்கும். உடல் ஒரு ஃபிட்னஸோடு இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெஜிடேரியன் உணவை
உணவை வந்து சாப்பிட்றப்போ உடலில் இருக்கிற நச்சு எல்லாம் வந்து நீங்கி உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும். உடலும் பார்த்திங்கன்னா நம்ம கண்டதையும் வந்து நார்மலாக இருக்க சொல்ல அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டுன்னு உடம்புக்கு தேவையோ தேவையில்லாத எல்லாத்தையும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு உடம்பையும் வந்து கெடுத்துப்போம். ஆனால் இந்த விரத காலத்தில் கரெக்டான உணவு முறையை நம்ம அதுவும் வீட்டில் செஞ்ச உணவு முறையை நம்ம சாப்பிட்றப்போ உடலும் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இருக்கும். எந்த விதமான உடல் பிரச்சனையும் வந்து நமக்கு வந்து ஏற்படாது. இவ்வளோ வந்து நன்மைகள் வந்து இந்த விரத காலத்தில் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால தான் இந்த விரத முறையை 41 நாட்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து வச்சுருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் 41 நாட்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த விஷயங்களை நீங்கள் விரதம் முடிஞ்சாலுமே வந்து நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த விஷயம் வந்து உங்களுக்கும் உங்கள் உடல் நலக்கும் ரொம்ப வந்து நன்மை தரக்கூடியதாக வந்து மாறும். அது இல்லாமல் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நீங்கள் ஐயப்பனை நினச்சி விரதம் இருக்கிறப்போ நீங்கள் காலையில் அதுவும் நீங்கள் வேண்டுதல் எது வைக்கிறீங்களோ அது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஏற்றுக்கிட்டு கடவுள் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பாரு. அதனால் உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனைகள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஐயப்பன் வந்து நடத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறப்ப இந்த விரதத்தில் நீங்களும் இந்த விரத முறையை வந்து கடைபிடிச்சு உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு வாங்க. உங்களுக்கும் அது உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப வந்து நன்மை பயக்கக்கூடிய விஷயமா மாறும். இந்த தகவல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.